வணக்கம். இந்த தமிழர்கள் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு மையப்புள்ளிதான், திராவிடம். ஈழத்தில் இவ்வளவு மக்கள் எதிரியாக இறந்து போனதுக்கும் கொல்லப்பட்டதுக்கும் அந்த புனிதமான போராட்டம் தோற்று போவதற்கும் அந்த போராட்டம் தோற்று போகும் பொழுது அநியாயமாக இனவழிப்பு செய்யப்பட்ட அவ்வளவு மக்களும் இன்றைய வரைக்கும் ஒரு ஒரு அடையாளப்படுத்த முடியாமல் இல்லை இனவழிப்பு நடைபெறவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த திராவிடம் தான். போராட்டத்தை வெற்றி பெறாக பார்த்து கொண்டது, அடுத்த தோல்வியடை செய்தது, அடுத்த இனவழிப்பு நடந்த பொழுது அதை உலகத்துக்கு தெரிய விடாம பார்த்து கொண்டது. அப்படி நடந்த பிறகு அதை இன்றைய வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் உலக நீதிமன்றங்களை வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தம். ஏன் இனிவரும் காலங்களில் இந்த எங்களோட உரிமைகளை இருட்டடிப்பு செய்கிறது இது எல்லாமே ஒரே ஒரு மையப்புள்ளி தான், திராவிடம். இது இல்லாமல் இதை அழிக்காமல் நாங்கள் எதுவுமே பெற்றுவிட போவது கிடையாது. இந்த 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 தகவலை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், மே 18 இன்றைக்கு உலகம் முழுத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் மே 18 எப்படியான ஒரு நாளாக பார்த்து கொண்டிருக்கார்கள். அந்த நாளில் நாங்கள் எதை செய்யணும் என்றதையும் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மே 18 தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் எவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த வலியை சொல்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தமிழக உறவுகள் இப்போ இல்லை, அது எப்போ உணர்ந்துட்டார்கள். அது ஆணித்தரமாக கடந்த ஒரு வருடங்களுக்குள்ள புதிய தலைமுறைகள் முழுமையாக விளங்கி கொண்டார்கள். எங்கட கைவிரலை வச்சு எங்கட கண்ணை குத்துவது போல இவ்வளோ அருகில உள்ள ஒரு நிலத்தில் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் சாகும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்தோண்டு இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தோண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் போனது ஏன், என்ன காரணம் என்றதை இப்போ அந்த புதிய தலைமுறையும் அங்குள்ள மக்களும் விளங்கி கொண்டிருக்கார். இப்பவும் அந்த பிம்பத்தை அவர்கள் வச்சிருக்கிறார்கள். அதாவது ஆட்சியில் உள்ளவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள் இப்போவும் இந்த திராவிடம் என்ற அந்த மாயைக்குள்ளே இன்னும் மக்கள் இழுத்துக்கொண்டே விழுத்தி இப்பவும் அதை தங்களுக்கு சார்பாக தாங்கள் சுகமாகவும் அதிகாரத்தோடையும் இருக்கிறதுக்கு அந்த மாயை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி இந்த திராவிடத்தை உள்ள கொண்டு வந்தவர்கள், யாரெல்லாம் வாழ்ற கேட்ட மாதிரி மாற்றி அமைச்சவர்கள், இந்த என்ன சொல்ற பெரியார் என்று சொல்ற ஈவேரா, அந்த எல்லாம் எங்களுடைய இனத்துக்கு ஒரு 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 என்ன செய்யறது, ஒரு குண்டை போட்டு ஒரு அணுண்டை போட்டு அழிக்கிறத விட இவன் மோசமான கொள்கை பரப்புரையோட விதைச்சு போட்டு செத்து போட்டான். அப்போ அது இந்த பிரதிபலிப்பு தான் இப்போ உள்ள திராவிட கட்சிகள் வரைக்கும் எதிரொலிச்சு கொண்டிருக்கு. நான் இந்த இவ்வளவு விஷயத்தை கடுமையாக காட்டமாக சொல்ல வேண்டிய தேவை ஏன்னு சொன்னால், இப்போ கூட இந்த தமிழ் மக்களுடைய மீட்சி எழுச்சியை தடுக்கணுமன்றதுக்காக இன்னும் எவ்வளவு மூர்க்கமாக வேலை செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. நல்ல வேளை விஞ்ஞானம் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. இந்த சோசியல் மீடியா எங்களுக்கு உதவியாக இருக்குது. அதுவும் இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற ஊடக வலிமை, அவங்கள்ட்ட இருக்கிற சாதாரண ஊடக வலிமையை எங்களை இன்னும் மக்கி மாள வச்சிருக்குமே. இன்னும் நாங்கள் மண்ணோட மண்ணாக போயிருப்போம். மிக்க நன்றி தமிழக உறவுகள். கடந்த 6 மாதமாகத்தான் நான் நிறைய மாற்றத்தை தமிழக இளைஞர்கள் மத்தியிலையும் யுவதிகள் மத்தியிலையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மாறிக்கொண்டு வருகிறோம். உண்மையை தேடி ஓட வலிக்கிட்டார்கள். கிட்டத்தட்ட 50-60 வருஷம் புறையோடி போன இந்த திராவிட இந்த கொடுங்கோலான செயலை சமீப காலமாக 6 மாதத்தில் நிறைய மாற்றம். யாருடைய குரல் வழியெல்லாம் நெரிக்க முடியுமோ நெரிச்சு இன்றைக்கு உண்மையாக பார்க்க போனால் இந்திய மத்திய அரசோட தமிழில் போராட்டம் முரண்படுறதுக்கு காரணமாக இருந்தவை இந்த திராவிட
சித்தாந்த பொய்யுரை கொள்கைகள் நரித்தனங்கள். மே 18 எங்களுக்கு ஒரு வீழ்ச்சியான நாள் மட்டுமில்லை, திரும்பி எழுந்து எமது கொள்கை எதுவோ எமது உரிமை எதுவோ அதை நோக்கி போறக்கூடிய நாள் தான் அது. உலக பந்தில் எந்த மூலையில் யார் மே 18 அந்த தினத்தை முன்னெடுக்கிறோமோ அவர்களோட எல்லோரும் கைகோத்து நிற்போம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். மே 18 கோயம்புத்தூரில் தமிழக உறவுகள் அனைவரும் வந்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய எழுச்சியையும் அங்கே காட்ட வேணும். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.